நாளை முதல் பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் அதற்காக என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், வடகிழக்கு பருவமழை நாளையிலிருந்து தொடங்க இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு அதற்கு தயாராக இருக்கிறதா? என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா விக்ரம், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வடகிழக்கு பருவமழை நாளை முதல் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியிருப்பதாகவும் ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று காலை கூட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் சரி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளிலும் சரி, காலை முதலே நல்ல மழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை ஆய்வு மைய தகவலின்படியும் அது கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் சென்னை மாநகராட்சியும் சரி, மாநில நிர்வாகமும் சரி, அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இன்று காலை நமக்கு கிடைத்த தகவலின்படி மாநகராட்சி தரப்பில் இருந்து பல்வேறு ஏற்கனவே கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புள்ள 588 இடங்கள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் பருவமழையின் போது மிகவும் தீவிரமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த மின் வெட்டு, அது மட்டுமில்லாமல் மின்சாரம் தாக்குதல், இது போன்ற நிறைய சம்பவங்கள் அங்கங்கே நடைபெற்றிருக்கின்றன. ஒரு சில இடங்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு மட்டும் 580க்கும் மேற்பட்ட மின் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒரு சில உயிரிழப்புகள் நடந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு சென்னையில் பிரத்யேகமாக மின்வாரியம் இந்த ஆண்டு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக அந்தந்த பகுதிகளுக்கு உதவி தொலைபேசி எண்கள், உடனடியாக புகார் தெரிவிப்பதற்கான பிரத்யேக எண்கள் என்று அந்தந்த பகுதிகளுக்கும் வழங்கியிருக்கிறது. தொடர்பான அனைத்து தகவல்களும் அனைத்து நாளேடுகளிலும் வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலோ அல்லது மின்கசிவு ஏற்பட்டாலோ செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அனைத்து மின்வாரிய ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கடந்த ஒரு மாதங்களாகவே மழைநீர் வடிகால் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அதிக அளவுக்கு மழைநீர் தேங்காத வண்ணம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை மாநகராட்சியில் இன்னும் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் முறையாக அமைக்கப்படவில்லை. எனவே அந்த இடத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்ரம், தேவப்பிரியன், இதெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக மாநகராட்சி என்பது சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையால கிட்டத்தட்ட 48% அளவுக்கு நீர் தேவையை தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை தான் பூர்த்தி செய்யுது. இதை சேமித்து வைப்பதற்கு, மழைநீரை சேமிக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா விக்ரம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது 2 பருவமழைகள். ஒன்று தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழையால் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் பயனடைந்தாலும் தமிழகத்திற்கு பெரிய அளவிற்கான பயன் இல்லை அப்படின்றதா வானிலை ஆய்வாளர்கள் கருத்து. ஏனென்றால் தமிழகம் ஒரு மலைமறைவு பகுதியாக இருப்பதன் காரணமாக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் இருப்பதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையால் அதிக அளவுக்கு மழை பொழிவு பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்று பல வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அதிக பயனடையக்கூடியது தமிழகம். ஏனென்றால் பெரும்பாலான அதிக அளவுக்கு மழை பொழிவு பெறக்கூடியது நம் மாநிலமாக தான் இருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் தற்போது அனைத்து விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவும் சரி, கடந்த தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதன் காரணமாகவும் சரி, கடந்த 2013, 2014 ஆகிய 2 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழையின் பொழிவு சற்று குறைவாக இருந்ததன் காரணமாகவும் தண்ணீர் தட்டுப்பாடும் நிலத்தடி நீர்மட்டத்துடைய அளவும் சற்று கணிசமான அளவு குறைந்திருப்பதாக நிறைய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதைத் தொடர்ந்து தற்போது பெய்யக்கூடிய மழையை, அடுத்ததாக பெய்யக்கூடிய மழையை முழுவதுமாக சேமிக்க வைக்க வேண்டும். அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. எல்லா மாவட்டங்களும், சென்னை மட்டுமில்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்களும் சரி, மற்ற தனியார் கட்டிடங்களிலும் சரி, மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறதோ பெரும்பாலும் அதை முழுவதுமாக சேமிப்பு வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசும் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மழைநீர் வடிகால் கால்வாய்கள், குறிப்பாக இந்த மழைநீர் தேங்குவதை முழுவதுமாக சேமிக்கும் வகையில் தான் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. எனவே தற்போது பெய்ய இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையானது நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் சரி, தமிழகத்தின் நீர் ஆதாரத்தையும், முக்கியமாக தமிழக மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும், விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இந்த வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று மாலை தொடங்கக்கூடிய பருவமழையானது தமிழகத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதில் மிக முக்கிய அங்கம் வகிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் அதனை சேமிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விக்ரம், தேவப்பிரியன், இது அரசு சார்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. பொதுமக்கள்
பொதுமக்களுக்கு மழை நீரை சேமிக்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்கா? பொதுமக்களுக்கு அரசு என்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கா? நிச்சயமா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவமழையின் போதும் சரி, மற்ற மழைக்காலங்களின் போதும் சரி, தமிழகத்தில் மழைநீர் சேமிக்க விட வேண்டியதன் அவசியம் குறித்து நிறைய விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகங்கள் செய்து வருகின்றன. குறிப்பாக மழைநீர் அமைப்புகள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அதற்கான கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது மேற்கொள்ளப்படக்கூடிய அல்லது அனுமதி வழங்கப்படக்கூடிய புதிய கட்டிடங்களில் அனைத்திலும் மழைநீர் சேமிக்கும் அமைப்புகள் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்ற கூடிய ஒரு விதியும் மாநகராட்சி சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அதுபோலதான் மழை நீரை சேமிப்பதற்கு அனைத்து கட்டமைப்புகளையும் எல்லா புதிய கட்டிடங்களையும் ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே அடுக்குமாடி கட்டிடமாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, மழைநீரை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிப்பதற்கு சிறந்த வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுக்கு போதிய அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருப்பதாகவும் தாங்களும் உறுதிப்படுத்துவதாகவும் மாவட்ட நிர்வாகங்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் ஒரு சில ஆய்வு முடிவுகள், கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின்படி இந்த மழைநீர் அமைப்புகள் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பின்புதான் தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமான அளவு உயர்ந்திருப்பதாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாதன் காரணமாகவும், மழைப்பொழிவு சற்று குறைவாகவே இருந்ததன் காரணமாகவும், அதிக அளவுக்கு நிலத்தடி போர்கள் அதிக அளவுக்கு இருந்ததன் காரணமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருக்கிறது. எனவே மழைநீரை சேமிப்பதும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை புனரமைத்து மழைநீரை சேமிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டால் மட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழையால் கிடைக்கக்கூடிய மழைநீரை முற்றிலுமாக சேமித்து நம்முடைய வருங்காலத்திற்கு மழைநீரை சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து நிறைய மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.